श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் ஸ்லோக அர்த்த அனுசந்தானம் 67வது ஸ்லோகம். 67வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் தெரிவிப்பதாவது: பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தியை பலமுறை பயின்றதனால், அந்த ஸ்ரீசூக்தியில் பரிச்சயத்தால் பெருமிதம் கொள்ளுதல், அதை பயின்றதன் பயன், அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சுத்தாதேசவசம்வதீ கிருதயதி க்ஷோணீஷ வாணீஷதா பிரத்யாதிஷ்ட பகிர்கதி ஸ்ருதிஷிர பிராசாதமாசீததி दुग्धोदन्वदपत्यसन्निधि सदा सामोदधामोदरश्लष्णा लोकधनौर्ललित्यललितोन्मेषा मनीषा मम शुद्धादेशवशंवदी कृतयति क्षोणीशवाणीशता प्रत्यादिष्टबहिर्गति श्रुतिशिरप्रासादमासीदति दुग्धोदन्वदपत्यसन्निधि सदा सामोदधामोदरश्लष्णालोकधनौर्ललित्यललितोन्मेषा मनीषा मम. ஸ்ரீசூக்தியை பலமுறை பயின்றதனால், அந்த ஸ்ரீசூக்தியின் பரிச்சயத்தால் எப்படி பெருமிதம் கொள்கிறார், எப்படி பயின்றதால் வரும் பயன் என்ன என்று தெரிவிக்கிறார். திருப்பார்கடலில் அவதரித்த பெரிய பிராட்டியை ஒரு க்ஷணமும் பிரியாத எம்பெருமான், அகலையில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் எம்பெருமான். அதனால் அவன் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியுடன் திகழ்கின்றான். எந்த செயலை தொடங்கினாலும் நமக்கு முதலில் அவனுடைய கட்டாட்சம் வேண்டும். அவன் அடியனை குளிர கட்டாட்சித்து அருளினான். அந்த கட்டாட்சத்தின் மிடுக்கினால், அந்த கட்டாட்சத்தின் வைபவத்தால், மகிமையால் என் புத்தி மலர்ச்சி பெற்றது. எதையும் கேட்டு எளிதில் அறியும் வல்லமை பெற்றது அவனுடைய பரம கிருபையா. இத்தகைய புத்தி அப்புள்ளாருடைய தூய உபதேசத்தால் எம்பெருமானாரின் பல்வேறு ஸ்ரீசூக்திகளையும் நன்கு கற்று அவற்றை தன்வசமாக்கி கொண்டது என் புத்தி. அப்புள்ளாருடைய உபதேசத்தால், அப்புள்ளாருடைய தூய உபதேசத்தால் எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்திகள் பலமுறை இந்த ஸ்ரீசூக்திகளை நன்கு கற்று அவற்றை என் புத்தி தன்வசமாக்கி கொண்டது. இப்பொழுது என் மனம் அந்த ஸ்ரீசூக்திகளிலேயே ஈடுபட்டிருக்கிறது. வேறு விஷயங்களில் செல்வதில்லை என் மனம். அதுவும் எம்பெருமானுடைய கட்டாட்சம் காரணம், ஆச்சாரியனுடைய நல்ல உபதேசம் காரணம். அந்த ஸ்ரீசூக்திகளையே பரிச்சயம் செய்து என் புத்தி வேதாந்தம் என்னும் மேல் மாடத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது. அந்த பால்கனியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. வேதாந்தம் என்ற பால்கனியில் என் புத்தி. வேதாந்தங்களில் எம்பெருமான் உரைகின்றான் அல்லவா, வேதாந்தங்களில் தானே அவன் இருக்கிறான். அவை அவனை பற்றியே பேசுகிறது இல்லையா. என் புத்தியும் அந்த வேதாந்தங்களிலேயே அவனையும் அவற்றையும் அந்த வேதாந்தங்களையும் அந்த வேதாந்தத்தில் வேதவேத்ய பிரதிபாத்தியனான எம்பெருமானையும் பெருமாளையும் அனுபவித்து கொண்டு நிலையாய் நிற்கிறது. எல்லாம் என்ன காரணம்? பாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்தி. அதை பலமுறை கற்று அனுபவித்து அதை உள்வாங்கியதால் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அவரது ஸ்ரீசூக்தியை பன்முறை பயின்றதன் பயனை தெரிவிக்கிறார் சுவாமி. அந்த ஸ்ரீசூக்தியின் பரிச்சயத்தால் பெருமிதம் கொள்ளுகிறார் சுவாமி. இது
தாமோதரன் அகலகில்லேன் இதையும் என்று ஒரு க்ஷணமும் விட்டு பிரியாமல் மகாலட்சுமியை உடையவனாகையால் எப்பவும் அவன் சந்துஷ்டியாக இருக்கிறான், சந்தோஷத்துடன் இருக்கிறான். அவனது கட்டாட்சம் அடியனுக்கு கிட்டியது. அதனால் என் புத்தி மிக்க மலர்ச்சியை பெற்றது. இந்த புத்தி மிகச்சிறந்த ஆச்சாரியரான ஆச்சாரிய சார்வபௌமன் அப்புள்ளார், வாதி ஹம்சாம்புவாகர், ஆத்ரேய ராமானுஜர், அந்த அப்புள்ளாருடைய உத்தமமான உபதேசத்தால், தூய உபதேசத்தால் எதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாவற்றையும் நன்கு கற்று உணர்ந்தது என் புத்தி. அதிலேயே நினைத்து நிற்கிறது இந்த புத்தி. அதனால் மற்ற விஷயங்களை புறக்கணிக்கிறது. மேலும் வேதாந்தம் என்னும் மேல் மாடியில் ஏறி அமர்ந்து கொண்டு அந்த தாமோதரனை அனுபவித்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ அழகாக தெரிவிக்கிறார். வேதாந்தம் உபனிஷத், வேதத்தினுடைய சிகரம், அதில் தெரிவிப்பது வேதவேத்திய பிரதிபாத்தியர் ஸ்ரீமன் நாராயணன் தாமோதரன். அவனை அங்கு வேதாந்தங்களில் அப்படியே அங்கே சஞ்சரித்து அடியனுடைய புத்தி அவனை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்கிறார். அதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீபாஷ்யனுடைய ஸ்ரீசூக்திகள். பதவுரை அனுபவிச்சுட்டு அஸ்மத் ஆச்சாரியனுடைய அத்தியாச்சரியமான அத்தியுதமான வியாக்கியானம். சுத்தாதேசவசம்பதி கிருதயதி க்ஷோணீஷ வாணீஷதா பிரத்யாதிஷ்ட பகிர்கதி ஸ்ருதிசிர பிரசாதமாசீததி துக்தோதன்வதபத்ய சந்நிதி சதா சாமோத தாமோதர ஸ்லஷ்ணாலோகதனௌர்லலித்யலலிதோன்மேஷா மனிஷா மம. துக்தோதன்வத் திருப்பார்க்கடல், அந்த திருப்பார்க்கடலின் அப்பத்திய புத்திரி பிராட்டி, அந்த திருப்பார்க்கடலின் புத்திரியான பிராட்டி சந்நிதி சமீபத்தில் இருப்பதால், அந்த பிராட்டியின் சமீபத்தில் இருப்பதால், பிராட்டியுடன் கூட இருப்பதால், சதா எப்பொழுதும் சாமோத தாமோதர, சாமோத சந்தோஷத்தை உடைய தாமோதர, தாமோதரனின் ஸ்லக்ஷ்ண குளிர்ச்சியான ஆலோகன கட்டாட்சத்துடைய தௌர்லலித்ய மிடுக்கினால், அந்த கட்டாட்சத்தின் வைபவத்தால், கட்டாட்சத்துடைய ஒரு மிடுக்கின தாக்கம், கடாட்சத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனால் லலித உயர்ந்த உன்மேஷா மலர்ச்சி அடைந்த லலித்ய, அதாவது தௌர்லலித்ய லலித உன்மேஷா மேஷா மனிஷா மம. என்ன ஆச்சரியமான கவி! தௌர்லலித்ய லலித்ய லலித உன்மேஷா மனிஷா மம. தௌர்லலித்ய மிடுக்கினால், லலித உயர்ந்த, உன்மேஷா மலர்ச்சி அடைந்த, மம மனிஷா என் புத்தி, மனிஷானா புத்தி, மம மனிஷா என் புத்தி சுத்தாதேச சிறந்த உபதேசத்தால், வசம்பதீகிருத தன்வயமாக்கப்பட்ட, யதிக்ஷோணிஷ யதிராஜருடைய வாணீஷதா பற்பல ஸ்ரீசூக்திகளை உடையதும், பிரத்யாதிஷ்ட மறுக்கப்பட்ட, பகிர்கதி புற விஷயங்களில், மறுக்கப்பட்ட புற விஷயங்களில், ஸோ அப்படி இருக்கிற ஸ்ருதிசிரக வேதாந்தமாகிய பிராசாதம் மேன்மாடத்தை ஆசீததி அடைகிறது என்னுடைய புத்தி. என் புத்தி சது உபதேசத்தால், சிறந்த உபதேசத்தால், தூய உபதேசத்தால், தன்வயமாக்கப்பட்ட எதிராஜனுடைய பற்பல ஸ்ரீசூக்திகளை உடையதும், மறுக்கப்பட்ட புற விஷயங்களில் செல்லாததை உடையதும், அதாவது பிற விஷயங்களில் செல்லாது, அந்த செல்லுதலை மறுக்கிறது, அப்படி உடையதும் வேதாந்தமாகிய மேன்மாடத்தை அடைகிறது, அனுபவித்து கொண்டிருக்கிறது தாமோதரனை என்கிறார் சுவாமி. அஸ்மத் ஆச்சாரியனுடைய வியாக்கியானம். சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன், அவருடைய மாதுலர், தாய் மாமன் அப்புள்ளார், ஆத்ரேய ராமானுஜர்னு திருநாமம். ஸ்ரீ வாதி ஹம்சாம்புவாகர். அவர் வாதம் பண்ணால் எதிராளிகள்லாம் ஓடி விடுவாளாம். இவர் ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு பிட்ச சாதித்து வந்தவர். உடையவருக்கு பிறகு ரகசிய பரம்பரைக்கு மூல ஆச்சாரியர் யாருன்னா கிடாம்பி ஆச்சார். இந்த ஆத்ரேய ராமானுஜர், கிடாம்பி அப்புள்ளார், அவருடைய ஆச்சாரிய வம்சம்
அதை தெரிவிக்கிறார் அஸ்மத் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய வம்சத்தில் வந்தவர் யாருன்னா, ஸ்ரீ பாஷ்யகாரருக்கு பிட்சை சாதித்து வந்தவரும் மடப்பள்ளி ஆச்சான், கிடாம்பி ஆச்சான் என்பவர். உடையவருக்கு பிறகு ரகசிய பரம்பரைக்கு மூல ஆச்சாரியன் கிடாம்பி ஆச்சான். அந்த பரம்பரையில் வந்தவர் கிடாம்பி அப்புள்ளார். இவருக்கு வாதிகம்சாம் புவாகர்னு ஒரு விருது என்னன்னா, அன்னங்க ஹம்ச பட்சி இருக்கு, அன்னங்களுக்கு மேகத்தை கண்டால் பயம், மேகம் வந்தால் ஓடி போயிடுமா பயந்து. அதே மாதிரி பிற மதவாதிகள் மீதி அபார்த்த வேத விருத்தமான கொள்கைகளை பரப்பும் மீதி அவைதிக மதங்கள், அந்த அவைதிக மதங்கள் பிற மதங்கள் ஆகிய அன்னங்களுக்கு இவர் மேகம் போன்றவர். ஆத்ரேய ராமானுஜர் அப்புல்லா இவர் வந்தாலே அவெல்லாம் ஓடி போயிடுவாங்க. மேகம் வந்தால் எப்படி ஹம்ச பட்சிகள் ஓடுகிறதோ அதுபோல பிற மதத்தினரை வாதத்தில் நடுங்கி ஓடச் செய்யும் மகாவித்வான் வாதிகம்சாம்புவாக. இத்தகைய மகானிடம் சாஸ்திரங்களை பயின்றவர் மகாதேசிகன், சுவாமி தேசிகன், நிகமாந்த மகாதேசிகன். ஸ்ரீபாஷ்யம் முதலிய உடையவருடைய ஸ்ரீசுக்திகளை, கிரந்தங்களை எல்லாவற்றையும் அப்புள்ளாரிடமே காலக்ஷேபம் பண்ணியவர் வேதாந்த தேசிகன். எல்லாவற்றையும் அப்புள்ளார்கிட்ட பயின்றவர். எனவே உடையவர் ஸ்ரீசுக்திகளுடைய உள்ளத்தை, அதனுடைய அந்த இன்ட்ரிகசி, அந்த நியூவன்சஸ், அந்த தாத்பரியத்தை நன்கு உணர்ந்த நுண்ணிய ஆற்றல் உடையவர் சுவாமி தேசிகன். அதுவும் எந்த மாதிரி ஆச்சாரியன், எந்த பரம்பரையில் வந்த ஆச்சாரியன், அப்படியே அதில் இறங்கி வந்து அது என்ன மாதிரி சிஷ்யன் சுவாமி தேசிகன், அப்படியே ஏகசந்தா கிராகின்னு ஒரு சந்தையிலேயே கிரகிச்சிருவாரா எல்லாத்தையும். அடுத்த நாள் முதல் நாள் பாடத்தை ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த நாள் அடுத்த பாடம் ஆரம்பின்னு சொல்லுவாங்க. நமக்கு 10 சந்தை சொன்னால் கூட வரமாட்டேங்கிறது. அப்படி ஆச்சரியமான நுண்ணிய அறிவை உடையவர் வேதாந்த தேசிகன். அதனால் உடையவரின் ஸ்ரீசுக்திகளின் உள்ளத்தை, தாத்பரியத்தை நன்கு உணர்ந்தவர் வேதாந்த தேசிகன். எனவே வேத பாக்கியர்களான பிற மதவாதிகளை வாதத்தில் வெல்லும் பேராற்றல் மிக்கது வேதாந்த தேசிகனுடைய கூர்மையான அறிவு. மேலும் திருப்பார்க்கடலுக்கு அதிபதி சமுத்திரராஜனின் மகளான திருமகளின் கட்டாட்சங்களுக்கு இலக்காகி எப்பவும் சந்தோஷமாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அத்தகைய திருநாராயணனின் கர்ப்பா கட்டாட்சங்களுக்கு பிறவியிலேயே இலக்கானவர் சுவாமி தேசிகன். சாட்சாத் விஷ்ணு கண்டாவதாரம் இல்லையா? அவருடைய அந்த சுவாமி தேசிகனும் அவருடைய பெண், அதாவது புத்தி, அதாவது அறிவாகிய ஸ்திரீ, புத்திங்கிறது ஸ்திரீலிங்கம், ஃபெமினைன் ஜெண்டர் சமஸ்கிருதத்தில். அதனால் சுவாமி தேசிகனுடைய பெண்ணாக உருவகப்படுத்துகிறார் அஸ்மத் ஆச்சாரியன். அந்த புத்தி, அந்த அறிவாகிய ஸ்திரீ, அவளும் சுவாமி தேசிகனும் பிறவியிலேயே எம்பெருமானின் கட்டாட்சங்களை பெற்றவர்கள். அப்புள்ளாருடைய உபதேசத்தினால் ஸ்ரீ பாஷ்யகாரரின் நூல்களில் ஆழ்ந்த அகன்ற புலமையை உடையவள் தேசிகனுடைய பெண்ணும், அதாவது அவருடைய புத்தியும். எனவே சியப்பதியினுடையவும் அப்புள்ளார் என்ற சதாச்சாரியனுடையவும் திவ்ய கட்டாட்சத்தினால் எனது புத்தியாகிய மாது பெண் பெருமிடுக்கோடு ஆச்சரியமான வைபவத்தோடு எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் இல்லை என்றும் பொய் என்றும் பேசுகின்ற பிற மதவாதிகளையும் அவர்கள் பேசிய அபத்தமான நூல்களையும் அவள் தக்க பிரமாணங்களை கூறி கண்டித்து தண்டித்து அவர்களை துரத்திவிட்டாள். அந்த புத்தி, அந்த பெண், அந்த புத்தியாகிய பெண். எனவே பரபிரம்மனான எம்பெருமான் வேதங்களாகிய அரண்மனையின் உபனிஷத்துக்களாகிய மேல் மாடியில் கவலையற்று பேரழகனாய் ஸ்ரீ லக்ஷ்மி விசிஷ்டனாய் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் நற்குண நற்பண்புகளோடு மிடுக்குடன் வீற்றிருக்கிறான். அவனை கண்டு ஆச்சரியமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனை கண்டு கேட்டு உற்று நுகர்ந்து சுவைத்து அனுபவிக்க எனது பெண், அந்த பேரறிவாகிய பெண்
மாடிப்படிகளின் மீது ஏறி ஒய்யாரமாக ஏறி மேல் மாடியை அடைகிறார். அந்த தாமோதரனை ரசிக்கிறாள், சுவைக்கிறாள். இதில் கருத்து என்னென்னா, நான் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலும் பெரிய பிராட்டியாரின் கட்டாட்சத்தினாலும் சதாச்சாரியனான அப்புள்ளாரிடம் கல்வியை கசடரக் கற்று அறிவு வளர்ச்சி பெற்று உபனிஷத் வாக்கியங்களுக்கு பொருந்தாத பொருளை கூறி பிரம்மம் நிர்குணம், அத்விதீயம், அனிர்வச்சனீயம், அதாவது பிரம்மத்திற்கு குணங்கள் இல்லை, திருமேனி இல்லை, அவன் சொத்தான கீழுலகம் மேலுலகம் இல்லை என்று வாயால் நாம் அவனை புகழ முடியாது என்று மதவாதிகளை, அந்த சொல்லும் பிற மதவாதிகளை கண்டித்து சர்வேஸ்வரனை தானும் அனுபவித்து நம்மையும் அனுபவிக்க வைக்கும்படி, நம்மையும் தியானித்து அவனை ஆச்சரியமாக சுவைக்கும்படி செய்தார் சுவாமி தேசிகன். எல்லாம் அதற்கான காரணம் ஸ்ரீ பாஷ்யகாரரின் ஸ்ரீசுக்திகள், நல்ல உபதேசம் அப்புள்ளாரிடமிருந்து, அவருடைய புத்தியும் அவருக்கும் நல்ல கட்டாட்சம் எம்பெருமானிடமிருந்து ஜாயமான கட்டாட்சம், அத்தனையும் காரணம் என்கிறார். ஆச்சாரிய சார்வபௌமன் வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.